السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. اللهم أكبر الله أكبر. لا إله إلا الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.masjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம். الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى ما بعد. فقد قال الله تعالى في كتابه العزيز والفرقان المجيد: بسم الله الرحمن الرحيم. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأنباء والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم: ارحموا من في الأرض يرحمكم من في السماء. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரியது. சாந்தியும் சலாமும் சாந்தி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. ஒரு ஜும்மாவின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையில் இத்திகாஃபுடைய நிய்யத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் எங்களை ஏவிருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும், எந்த பாவமான கர்மங்கள்ல இருந்து தவிர்த்துமாறு அவன் எங்களை தடுத்திருக்கின்றானோ அவற்றை முற்றாக தவிர்த்து வாழுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசதி செய்துவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று முழு உலகமும் ஒரு வகையான சோதனை, ஒரு வகையான பிரச்சனையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே, ஒரு சூழலிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய நாட்டிலே எங்களுடைய சகோதரர்களும் மற்றவர்களும் மழை வெள்ளம் காரணமாக பல கஷ்டமான நிலைமைகளை சந்தித்து உண்ண உணவின்றி உடுக்க ஆடையின்றி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பரிதாபமான செய்திகளை காணவும் செய்கின்றோம், கேட்கவும் செய்கின்றோம். இந்த நிலையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எங்களுக்கு இப்படியான சந்தர்ப்பத்திலே என்ன செய்யும்படி சொல்லியிருக்கின்றார்கள், எதற்காக வேண்டி இப்படியான நிலைகள் ஏற்படுகின்றன என்பதை அறிந்து அதன்படி நடப்பது எங்களது தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சோதனை கூட மகாக்கி வைத்திருக்கின்றார். குறிப்பாக ஈமான்தாரிகளை, மூமின்களை அல்லாஹ் சோதிப்பதாக பரிசுத்தமான குர்ஆனிலே சொல்லியிருக்கின்றார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் மீம். அஹஸிப الناس أن يتركوا أن يقولوا آمنا وهم لا يفتنون. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நாங்கள் சொல்லிவிட்டோம். இதற்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கையில் எந்த வகையான சோதனைகளும், பிரச்சனைகளும், சிக்கல்களும், சிரமங்களும் ஏற்பட மாட்டாது என்றால் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இல்லை, இந்த எண்ணம் தவறானது, இந்த எண்ணம் பிழையானது. அல்லாஹ் சொன்னான், வலகத் ஃபதன்னல் லதீன மின் கப்லிக்கும். உங்களை மாத்திரம் அல்ல, உங்களுக்கு முன்னர் இந்த பூமியில் வாழ்ந்த மூமின்களை நாங்கள் சோதித்திருக்கின்றோம். அவர்களை நாங்கள் சிரமத்தில் ஆற்றிருக்கின்றோம். எதற்காக வேண்டி? அவருடைய காரணம் என்ன? அல்லாஹ் காரணத்தை விளங்கப்படுத்துகிறார். வலயஅலமன்ன அல்லாஹு அல்லதீன ஸதகு வலயஅலமன்னல் காதிபீன். சோதனைகள் வருகின்ற பொழுது, துன்பங்கள் வருகின்ற பொழுது, இவைகள் அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்துதான் வருகின்றன என நினைத்து அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய நல்லடியார்கள் யார்? அல்லது இந்த சோதனைகளை கண்டு, நிலவரங்களை கண்டு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் குறை சொல்லி சேத்திலே நாட்டப்பட்ட கம்பை போன்று தடுமாறக்கூடிய கயவர்கள், பொய்யர்கள் யார் என்று பார்ப்பதற்காக வேண்டி நாங்கள் உங்களை சோதித்து பார்ப்போம் என்று பரிசுத்தமான குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய சோதனை பல வடிவங்களிலே வெளியாகும். நான் ஆரம்பத்திலே ஓதிய வசனத்திலே அல்லாஹ் எப்படியெல்லாம் சோதிப்பான் என்று சூரத்துல் பக்ராவிலே சொல்லுகின்றார். வலநப்லுவன்னகும் பிஷைஇன் மினல் கௌஃப். பயங்கரவாதத்தால், பயத்தை தந்து உங்களை நாங்கள் சோதிப்போம். வல்ஜூ, பசி பட்டணியை ஏற்படுத்துவது கொண்டு உங்களை நாங்கள் சோதிப்போம். வனக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் வனக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் வத்தமராத். உங்களுடைய பொருளாதாரங்களை குறைப்பது கொண்டும், உங்களுடைய பலன்களிலே குறைவை ஏற்படுத்துவது கொண்டும், உங்களுக்கு மத்தியிலே மரணங்களை நிகழச் செய்வது கொண்டும் உங்களை நாங்கள் சோதிப்போம். வனக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் வத்தமராத். நபியே நாயகமே, நீங்கள் என்ன செய்யுங்கள்? வபஷிர் ஸாபிரீன். இப்படிப்பட்ட துன்பியல் நிகழ்வுகள் ஏற்படுகின்ற பொழுது பொறுமை காத்து அல்லாஹ்வின் பக்கம் முனைப்புடன் திரும்பக்கூடிய நல்லடியார்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபா. அவர்களுக்கு எந்த முஸீபத் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சிக்கல் வந்தாலும் அவர்கள் தடுமாற மாட்டார்கள், தயங்க மாட்டார்கள், நிலை குலைய மாட்டார்கள், கஞ்சத்தனம் காட்ட மாட்டார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள். அல்லாஹ் தான் எங்களை இந்த உலகத்துக்கு படைத்து அனுப்பினான். நாங்கள் என்றாவது ஒரு நாள் அவன் பக்கம்தான் மீள வேண்டும் என்பதுதான் அவருடைய வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தையாக இருக்கும். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மின் ரப்பிஹிம் வ ரஹ்மா. இவர்கள்தான் அவர்களுடைய ரப்பு ஸலவாத் சொல்வதற்கு தகுதியானவர்கள், அருள் மாறி கொள்வதற்கு, அருள் அவருடைய கருணை காட்டப்படுவதற்கு தகுதியானவர்கள், பாவ மன்னிப்பு வழங்கப்படுவதற்கு தகுதியானவர்கள். உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று பரிசுத்தமான குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பரிசுத்தமான குர்ஆனை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது நபிமார்களை அல்லாஹ் சோதித்ததாக சொல்லியிருக்கின்றான், ரசூல்மார்களை சோதித்ததாக சொல்லியிருக்கின்றான். வைதிபத்தலா இப்ராஹீம் ரப்புஹு பிகலிமாத். என்னுடைய ஹலீல், என்னுடைய நண்பர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் பல விடயங்களை கொடுத்து சோதித்து பார்த்தேன் என்று அல்லாஹ் நபி இப்ராஹிமை பற்றி சொல்லி காட்டுகின்றார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கையிலே கத்தியை ஏந்தி தனது அருமை மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கழுத்தை அறுத்த சம்பவத்தை பரிசுத்தமான குர்ஆனிலே சொல்லிவிட்டு என்ன சொல்லுகின்றான்? இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன். இப்ராஹிமே, இது ஒரு சோதனை என்று சொல்லுகின்றார். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்த விடயத்தையும் அவர்கள் அந்த சோதனையின் பொழுது எப்படி அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கினார்கள் என்ற விடயத்தை பரிசுத்தமான குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகின்றான். வஅய்யூப இநாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனி ضر. பரிசுத்தமான இந்த குர்ஆனிலே நபி அய்யூபை நினைத்து பாருங்கள். நபி அய்யூபை பற்றியும் நீங்கள் நினைவு கூறுங்கள். அவர் என்ன சொன்னார்? இது அய்யூப இநாதா ரப்பஹு. அவருக்கு பிரச்சனையும் சிக்கலும் சிரமமும் ஏற்பட்ட பொழுதோ அவர் நிலை குலையவில்லை, அவர் தடுமாறவில்லை, தயங்கவில்லை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ரப்பே, என்னை படைத்த இறைச்சவனே, எனக்கு துன்பம் ஏற்பட்டு விட்டது, எனக்கு நிலைமை மோசமாகிவிட்டது, நீ இறக்கம் காட்டக்கூடியவன் என்று சொல்லி என்னை தான் அழைத்தார், என் பக்கம் தான் தன்னுடைய நெருக்கத்தையும் கவனத்தையும் கூட்டினார் என்று பரிசுத்தமான குர்ஆனிலே அல்லாஹ்
அது ஐயூபை பற்றி சொல்லி காட்டுகின்றார். அங்கே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சோதி கண்ட அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் முகம் கொடுத்த சோதனைகளை பற்றி பரிசுத்தமான குர்ஆனிலே சூரத்துல் யூசுஃபிலே தனியாக அல்லாஹ் பேசியிருக்கின்றார். மீனுடைய வயிற்றிலே விழுங்கப்பட்ட நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேற்கொண்ட முகம் கொடுத்த சோதனையை பற்றி பரிசுத்தமான குர்ஆனில் அல்லாஹ் பேசியிருக்கிறார். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எதற்காக வேண்டி சோதிக்கின்றார், எதற்காக வேண்டி அல்லாஹ் சோதிக்கின்றான் என்று சொன்னால், பரிசுத்தமான குர்ஆனை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் சோதனையை ஏற்படுத்துவதன் மூலம் எதை எதிர்பார்க்கின்றான் என்று சொன்னால், அடியார்கள் அவன் பக்கம் நெருங்க வேண்டும், அவனிடத்திலே தொடர்பை கூட்டிக் கொள்ள வேண்டும். பரிசுத்தமான குர்ஆனை நாங்கள் எடுத்து பார்ப்போம். வபலவுனாஹும் பில் ஹஸனாத்தி வஸ்ஸய்யாத். மனதுக்கு பாரமான விடயத்தை கொடுத்தும் நாங்கள் சோதிப்போம், மனதுக்கு சாந்தமான விடயத்தை கொடுத்தும் சோதிப்போம். அல்லாஹ் இரண்டு வகைகளில் சோதிப்பான், இரண்டு விதங்களில் சோதிப்பான். வித்தியாசமான சோதனைகள் வரும். நபி யூசுஃபை அல்லாஹ் சோதித்த முறை வேறு, நபி அய்யூபை அல்லாஹ் சோதித்த முறை வேறு. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எப்படி சோதித்தான்? அழகை கொடுத்தான். அழகிலே அவரை மிஞ்சிய மனிதர் அவர் வாழ்ந்த காலத்திலே யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட பேர் அழகர். அவரை ஒரு அழகும் சௌந்தரியம் உள்ள ஒரு பெண்ணுடைய கையிலே மாட்ட வைத்தான், சிக்க வைத்தான். அந்த பெண் அவரை தன்னுடைய இச்சையை தீர்த்துக் கொள்ளும்படி அழைக்கின்றாள். அவள் எப்படி அழைக்கின்றாள்? பரிசுத்தமான குர்ஆனிலே அல்லாஹ் அவள் அழைத்த முறையை சொல்லி காட்டுகின்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எந்த பெண்ணுடைய வீட்டிலே இருந்தார்களோ அந்த பெண் அவர் மீது மோகம் கொண்டு விட்டாள். தன்னுடைய ஆசையை அவர் மீது வெளிப்படுத்தினாள். வீட்டுடைய கதவுகளை இழுத்து மூடினாள். அவள் என்ன சொன்னாள்? நான் உன் மீது ஆசை கொண்டு விட்டேன், கதவுகளை இழுத்து மூடிவிட்டேன், இப்பொழுது நீயும் நானும் தான் இருக்கின்றோம், என் பக்கம் நீ நெருங்கியோ நாம் இருவரும் சேர்ந்து ஆசையை பூர்த்தியாக்குவோம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விளங்கியது இது ஒரு சோதனை, இது மனதுக்கு சாந்தமான ஒரு சோதனை. இந்த சோதனையின் மூலம் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான் நான் இந்த சமயத்தில் எப்படி நடக்கின்றேன் என்று. அவருடைய வாயிலே இருந்து வந்த வார்த்தையின் இதோ பரிசுத்தமான குர்ஆன் பேசுகின்றது. அல்லாஹ் இடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றேன், படைத்தவன் பார்த்துக் கொண்டிருக்கின்றான். இது ஒரு சோதனை என்ற வார்த்தை பிரயோகத்தை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். இதற்கு நேர்மாற்று நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் மனதுக்கு பாரமான ஒரு நிலையை ஏற்படுத்தினான், அவர்களுக்கு நோயை ஏற்படுத்தினான், அவர்களுக்கு ஒரு சிக்கலான நிலைமையை ஏற்படுத்தினான். அப்பொழுதும் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் தான் நெருங்கினார்கள். எனவே சோதனை என்பது இரண்டு வடிவங்களிலே வெளியாகும். மனதுக்கு பாரமான விடயத்தை தந்தும் சோதிப்பான், மனதுக்கு சாந்தமான விடயத்தை தந்தும் சோதிப்பான். செல்வத்தை தந்தும் சோதிப்பான், தராமலும் சோதிப்பான். வறுமையை தந்தும் சோதிப்பான், தராமலும் சோதிப்பான். சுகத்தை தந்தும் சோதிப்பான், தராமலும் சோதிப்பான். மலையை தந்தும் சோதிப்பான், மலையை தராமலும் சோதிப்பான். வெள்ளப்பிரளயத்தை ஏற்படுத்துவது கொண்டும் சோதிப்பான், ஏற்படுத்தாமல் இருப்பது கொண்டும் சோதிப்பான். இது சொந்த கருத்து அல்ல, பரிசுத்தமான குர்ஆன் தெளிவாக பேசுகின்றது. மனதுக்கு பாரமான விடயத்தை தந்தும் சோதிப்போம், மனதுக்கு சாந்தமான விடயத்தை தந்தும் சோதிப்போம். எதற்காக வேண்டி அல்லாஹ் சோதிக்கின்றான்? என் பக்கம் ருஜுஆத், என் பக்கம் மீண்டு வாருங்கள், என் பக்கம் திரும்பி வாருங்கள். எனவே அல்லாஹ் ஒரு சோதனையை ஏற்படுத்துவதன் மூலம் அவன் எதிர்பார்க்கின்றான் எதை என்றால் அடியார்களை துன்புறுத்துவதற்கு அல்ல, அடியார்களை நோவினை செய்வது அல்ல. அல்லாஹ் தஆலாவுக்கு அடியார்களை நோவினை செய்வதில் என்ன லாபம் இருக்கிறது? அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆனிலே கேட்கின்றான், மா யஃஅலுல்லாஹு பிஅஸாபிக்கும் இன் ஷக்கர்தும் வ ஆமன்தும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி ஈமான் கொண்ட சமுதாயமாக இந்த மண்ணின் மீது நடமாறிவிட்டால் எதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களை தண்டிக்க வேண்டும்? அல்லாஹ்வுக்கு என்ன லாபம் இருக்கின்றது? மா யஃஅலுல்லாஹு பிஅஸாபிக்கும். எதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களை சோதிக்க வேண்டும்? அல்லாஹ் எதை எதிர்பார்க்கின்றான் என்று சொன்னால் சோதனைகளை ஏற்படுத்துவதன் மூலம் அடியார்கள் அவன் பக்கம் நெருக்கத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்பதை பரிசுத்தமான குர்ஆனில் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான். லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ் லியுதீகஹும் பஅத அல்லதி அமிலு லஅல்லஹும் யர்ஜூன். கடலிலும் குழப்பம், கரையிலும் குழப்பம். கடலிலே கொந்தளிப்பு, கரைக்கப்பால் வெள்ளப்பிரளயம், பல வகையான இன்னல், பல வகையான சிக்கல்கள், பிரச்சனைகள், ஃபஸாத், குழப்பம். என்ன செய்வது? நிலை விஷயம் தெரியாத மக்கள் தடுமாறுகின்றார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், கடலுக்கும் போக முடியாது, கடலுக்கு வெளியிலும் வாழ முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சிலை, இப்படிப்பட்ட நிலை இந்த மண்ணின் மீது ஏற்பட்டு விட்டது. காரணம்
மனிதர்களுடைய கரங்கள் தேடிக்கொண்ட வினைகள் தான் அதற்கு காரணம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், ஏன் நான் இப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்துகின்றேன் தெரியுமா? லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் என் பக்கம் திரும்பி வர வேண்டும், என் பக்கம் திரும்ப வேண்டும். பிரச்சனைகள் வருகின்ற பொழுதோ வேறு யாபத்திலும் சென்று சரணடைய கூடாது. யார் சோதனையை விட்டானோ அவன் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நான் அவர்களை சோதிக்கின்றேன் என்ற கருத்தை பரிசுத்தமான குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறார். சூரத்துல் சஜ்தாவில் அல்லாஹ் தெளிவாக பேசுகிறார். وَلَنُذِيقَنَّهُمْ مِنَ الْعَذَابِ الْأَدْنَى دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. பெரிய தண்டனைகளை நாங்கள் கொடுப்பதில்லை, எடுத்தெடுப்பிலே பெரிய தண்டனை நாங்கள் கொடுப்பதில்லை. அல்லாஹ் நினைத்திருந்தால் சுனாமியை விட்டு அல்லாஹ் அரை மணி நேரம் விட்டிருக்கலாம், 1 மணி நேரம் விட்டிருக்கலாம். அப்படியெல்லாம் அல்லாஹ் செய்வதில்லை, அப்படியெல்லாம் அல்லாஹ் செய்வதில்லை. அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அல்லாஹ் கருணையாளன், கிருபையாளன். நபி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம். என்னுடைய அடியார்களுக்கு நபியே நீங்கள் ஒரு மெசேஜை பாஸ் பண்ணிடுங்க, ஒரு செய்தியை சொல்லிடுங்க. என்ன செய்தி? என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்க, நபி இபாதி, என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்க, அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், நான் மன்னிக்க கூடியவன் என்று சொல்லுங்க, நான் கருணை உள்ளவன் என்று சொல்லுங்க. பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் நபி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். இன்னும் சொல்லுங்க, அதே நேரத்தில் தண்டனை கடினமானது என்று சொல்லுங்க. என்ன தண்டனை கொடுக்கக்கூடிய அல்லாஹ் எடுத்தெடுப்புல பெரிய தண்டனையை கொடுக்கிறல்ல. அல்லாஹ் சொல்றார், وَلَنُذِيقَنَّهُمْ مِنَ الْعَذَابِ الْأَدْنَى دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ. நாங்க எடுத்தெடுப்புல பெருசா தண்டிக்கிறல்ல, சின்னதா தான் தண்டிக்கிறேன். டாக்டருக்கு போனா எடுத்தெடுப்புல ஆபரேஷன் பண்றது இல்ல, டேப்லெட்டை கொடுத்து பார்ப்பார், மருந்து கொடுத்து பார்ப்பார், இன்ஜெக்ஷனை போட்டு பார்ப்பார், அதுக்கு பிறகுதான் அவர் ஆபரேஷனுக்கு முடிவெடுப்பார். அல்லாஹ் சொல்றான், நான் அப்படித்தான், நான் எடுத்தெடுப்புல பெருசா தண்டிக்கிறல்ல. ஏன் நான் சின்ன சின்ன நிலைமையை ஏற்படுத்துறேன் தெரியுமா? லஅல்லஹும் யர்ஜிஊன், என் பக்கம் திரும்ப வேண்டும், என் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் என்று சொல்லுகிறார். பரிசுத்தமான குர்ஆனிலே இன்னொரு இடத்தில் அல்லாஹ் பேசுகிறார், وَلَقَدْ أَهْلَكْنَا مَا حَوْلَكُم مِّنَ الْقُرَى وَصَرَّفْنَا الْآيَاتِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. அடியார்களே, நீங்கள் வாழக்கூடிய பிரதேசங்களை சுற்றியுள்ள ஊர்களை நாங்கள் அழித்திருக்கின்றோம், அவர்களை நிர்மூலமாக்கி இருக்கின்றோம், எங்களுடைய அத்தாட்சிகளை அவர்கள் பக்கம் நாங்கள் திருப்பி இருக்கின்றோம். எதற்காக வேண்டி நாங்கள் செய்தோம் தெரியுமா? அவர்கள் திரும்ப வேண்டும் என்பதற்காக. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஒரு சோதனையின் மூலம் எதை எதிர்பார்க்கின்றார் என்று சொன்னால், அடியார்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதை தான் எதிர்பார்க்கின்றார். பரிசுத்தமான குர்ஆனிலே மிக தெளிவாக இன்னொரு இடத்திலே சொல்லுகின்றார், அனீபு இலா ரப்பிக்கும். அடியார்களே, நான் உங்களுடைய ரப்பு, நான் உங்களுடைய எஜமான், நீங்கள் என் பக்கம் திரும்புங்கள். வஅஸ்லிமு லஹு, நீங்கள் என்னிடத்திலே வந்து சரணடையுங்கள். கப்ல யஅத்தியக்கும் லஹு, என்னுடைய தண்டனை உங்களுக்கு வாரத்துக்கு முன்னாடி, என்னுடைய தண்டனை உங்களுக்கு வாரத்துக்கு முன்னாடி. அல்லாஹ்வுடைய தண்டனை பல வடிவங்களே வெளியாகும். ஈயின் மூலமாகவும் வெளியாகலாம், கொசுவின் மூலமாகவும் வெளியாகலாம், குளிரின் மூலமாகவும் வெளியாகலாம், சூட்டின் மூலமாகவும் வெளியாகலாம், மழையின் மூலமாக வெளியாகலாம். அல்லாஹ் சொல்லுகின்றார், என்னுடைய தண்டனை வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லா ஹூ, அல்லாஹ்வுடைய பட்டாளத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. மலை அவன் கண்ட்ரோல்ல, மலையை பார்த்தவன் பேசினான், பேசினத குர்ஆன்ல சொல்றான், யா ஜிபால் அவ்விபி மாஹு, நான் மலையை பார்த்து சொன்னேன், மலையே நீங்க எல்லாம் சேர்ந்து நபி தாவூதோட தஸ்பீஹ் செய்யுங்க. அவன் வானத்தோட பேச தெரிஞ்சவன், அவன் வானத்தை பார்த்து சொன்னான், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல, யா ஸமாஉ அக்லிஹி, வானமே போதும், நீ பொழிந்த தண்ணீரை நிறுத்திக்கொள். அவனுக்கு பூமியோட பேச தெரியும், அவன் பூமியோட பேசினவன். அவன் குர்ஆன்ல சொல்லி காட்டுவான், நான் எப்படி பூமியோட பேசினேன். யா அர்லு பிலஇ மாஅகி, பூமியே காணும் நீ கட்டிய தண்ணீரை விழுங்கிக்கொள், போதும் நிறுத்திக்கொள். அவனுக்கு நெருப்போட பேச தெரியும், அவன் நெருப்போட பேசினவன். அவன் பேசினத குர்ஆன்ல சொல்றான், யா நாரு கூனி பர்தா வ ஸலாமா, இப்ராஹிமின் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய மூட்டப்பட்டிருக்கக்கூடிய நெருப்பே, நீங்கள் நபி இப்ராஹிமின் மீது நீ குளிர்ச்சியானதாக சாந்தமானதாக மாறும். அவனுக்கு நெருப்போட பேச தெரியும், மலையோட பேச தெரியும், வானத்தோட பேச தெரியும். குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான். எப்படி? நான் வானத்தை படைச்சேன், பூமியை படைச்சேன், அதற்கு பிறகு வஹிய துகானுன் ஃபகால லஹா வலில் அர்லி இத்யா, வானத்தையும் பூமியையும் பார்த்து சொன்னேன், ஏ வானமே, ஏ பூமி, இத்யா சௌஅன் அவ் கர்ஹா. குர்ஆன்ல வருகிறது,
நீங்க 2 பேரும் எனக்கிட்ட வாங்க, நீங்க விரும்பினாலும் வாங்க, விரும்பாட்டியும் வாங்க. வானத்துக்கு நேரான கட்டளை, பூமிக்கு கட்டளை. நீங்க விரும்பினாலும் வரத்தாங்கணும், விரும்பாட்டியும் வரத்தாங்கணும். வானமும் பூமியும் அவட்ட சொல்லித்தான் சொல்றான். ரப்பே, நாங்க ஏன் நீ கூப்பிட்ட வெறுப்போட வரணும்? வானம் சொல்லிச்சு நான் விருப்பத்தோட வா, பூமி சொல்லிச்சு நான் விருப்பத்தோட வா. எனவே அல்லாஹ் சொல்ல அல்லாஹ்வுடைய பட்டால் அல்லாஹ் சொல்றான், என்னுடைய தண்டனை பல வடிவங்கள்ல வழியாகும். நீங்க எந்த தண்டனை வாரத்துக்கு முன்னாடி ஆசிரிமூலகோ எனக்கிட்ட வந்து சரணடைஞ்சு கொள்ளுங்க. அப்படி நீங்க சரணடையலையா என்ற தண்டனை வரும். சும்மலா துன்சரூன், உங்களுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன், நான் உதவி செய்ய மாட்டேன். எனக்கு தெரியும் நீங்க படுற பாடு, துடிக்கிற துடிப்பு, அழுகிற அழுக எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். ஒரு இல பூமியில விழுவதாக இருந்தாலும் எனக்கு தெரியாம விழுகிறது இல்ல. குர்ஆன் சொல்லுது, ஒரு வித்து விழுவதாக இருந்தாலும் எனக்கு தெரியாம விழுகிறது இல்ல, எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க அழுகிறது, நீங்க கவலைப்படுறது, நீங்க சஞ்சலப்படுறது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் நீங்க பாடுபடுறது எல்லாம் எனக்கு தெரியும். உங்களோட உள்ளத்துல வரக்கூடிய ஊசலாட்டம் எனக்கு தெரியும். இந்த மனுஷனை நான் தான் படைச்ச, அவன் உள்ளத்துல வரக்கூடிய ஊசலாட்டம் எனக்கு தெரியும். அல்லாஹ் சொல்றான், இப்படியான நிலைமை வாரத்துக்கு முன்னாடி என்னகிட்ட வாங்கும், வந்ததுக்கு பிறகு தடுமாறாதீங்க, உங்களுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன். எல்லாம் பரிசுத்தமான மேலான பெரியார்களே சகோதரர்களே, சோதனைகள் ஏற்படக்கூடிய இடங்களிலே நல்லடியார்களும் இருக்கலாம். சிலருக்கு சந்தேகம், ஐயம் என்ன தெரியுமா? ஏதோ வடக்கிலே உள்ளவர்கள் பாவம் செய்கின்றார்கள், அதற்காக வேண்டி தண்டிக்கப்படுகின்றார்கள். கிழக்கிலே உள்ளவர்கள் பாவம் செய்கின்றார்கள், அதனால் தண்டிக்கப்படுகின்றார்கள். இல்லை, இது எண்ணம் பிழையானது, எண்ணம் தவறானது. இதுக்கு உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்த போனால், மனித உடம்பிலே ரத்தம் பழுதாகிவிட்டது, ஓடக்கூடிய ரத்தம் பழுதாகிவிட்டது. முழு உடம்பிலும் சுத்தி சுத்தி ஓடக்கூடிய ரத்தம் பழுதாகிவிட்டது. காலிலே ஒரு புண் ஏற்பட்டது. கை சொல்கின்றது, இந்த காலுக்கு புண் மட்டுமா ஏற்படும், அழுகி போகாம இருக்கிற ஆச்சரியம். எந்த நிலையில எந்த ரத்தம் பழுதடைஞ்ச காரணத்தினால கால்ல புண் ஏற்பட்டுச்சோ அதே ரத்தம் தான் கையிலையும் ஓடுதோ. என்ன உத்தரவாதம் இருக்கு? இன்றைக்கு காலில் ஏற்பட்ட புண்ணு நாளைக்கு கைக்கு மாறாது என்று. ரத்தம் பழுதானத்தினால ரத்தம் பழுதாகிவிட்டது. இஸ்லாமிய சமூகத்தில் பாவம் அழிந்து விட்டது. எங்கே வட்டி கிடையாது, எங்கே விபச்சாரம் கிடையாது, எங்கே மோசடி கிடையாது, எங்கே ஏமாற்றம் கிடையாது, எங்கே கொலை கிடையாது, எங்கே அனாச்சாரம் கிடையாது, எங்கே சூன்யம் கிடையாது. எதிலே இஸ்லாமிய சமூகம் இன்று பின்வாங்கி நிற்கின்றது? எந்த ஊர்ல இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காலிலே புல் ஏற்பட்டு விட்டது என்பதற்காக வேண்டி கைதி நிம்மதியுடன் இருக்க முடியாது. காலிலே ஏற்பட்ட புண் கைக்கும் மாறலாம், வயிற்றுக்கும் மாறலாம், நெஞ்சுக்கும் மாறலாம், சில வேளை ஆளையும் கொள்ளலாம். இதுதான் நியதி, இதுதான் உண்மையான நிலை. எனவே இப்படிப்பட்ட நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது பல மக்கள் அதை 3ஆக பிரிக்கின்றார்கள். இப்படியான நிலைகளில் நல்லடியார்கள் பாதிக்கப்படுவார்கள், ஷஹீதாகுவார்கள். பச்சிலம் பாலகர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள், அவர்கள் மௌத்தாகுவார்கள். இப்படியான நிலைகளை நாங்கள் எப்படி அணுக வேண்டும் என்றால் உலமாக்கள் சொல்கின்றார்கள், இப்படியான நிலைமை ஏற்படுகின்ற பொழுதோ அதை 3ஆக பிரிக்க வேண்டும். ஒன்று, சோதனையில் சிக்கிண்டு உயிரிழக்கக்கூடிய பாதிக்கப்படக்கூடிய நல்லடியார்களுக்கு இது அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து. காரணம், அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்த போகின்றார். அதே நேரத்திலே அந்த சமூகத்திலே பாவம் செய்து கொண்டிருந்த பாதிகளுக்கு இது ஒரு தண்டனை. அதே நேரத்திலே எஞ்சி இருந்து புதினம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு இது ஒரு படிப்பினை. மக்கள் விளங்கப்படுத்துகின்றார். ஒரு சாரார் மீது கருணை, மறு சாரார் மீது தண்டனை, மற்றொரு சாரார் மீது ஒரு படிப்பினை. படிப்பினை கண் கொண்டு பார்க்க வேண்டும். பரிசுத்தமான குர்ஆன் பேசுகின்றது, புத்தி உள்ளவங்களே, புத்தி உள்ளவங்களே படிப்பினையோட பாருங்க. أَفَلَمْ يَسِيرُوا فِي الْأَرْضِ فَتَكُونَ لَهُمْ قُلُوبٌ يَعْقِلُونَ بِهَا أَوْ آذَانٌ يَسْمَعُونَ بِهَا. நீங்க வாழக்கூடிய பூமியில உங்களுக்கு அக்கம் பக்கங்கள்ல இருக்கக்கூடிய ஊர்கள்ல
எத்தனையோ ஊர்களை நாங்க அழிச்சிருக்கிறோம், எத்தனையோ ஊர்களை நாங்க நிர்மூலமாக்கி இருக்கிறோம். அந்த ஊர்கள்ல என்ன நடந்துச்சு என்று பாக்குறதுக்கு நீங்க போக மாட்டீங்களா? என்னத்துக்கு? படிப்பின பெறத்துக்கு. அதை விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு என்ன இதயம் இல்லையா? அல்ல ஒரு காதுகள் செவிடாகி விட்டதா? அல்ல கால பேசுகின்றான். அவள் என்ன தீர்வு உங்களோட முகத்தில் உள்ள கண்ணை பார்த்தா நல்லா தான் இருக்கு. உங்களோட உள்ளங்கள் இருக்கக்கூடிய கண் குருடாகிட்டு, கண் குருடாகிட்டு. அதனால கண் குருடானத்தினால என்னென்னதான் பேசுறீங்க? அப்படியா அப்படி வந்தியாம், இப்படி வங்கையாம், அந்த அதிர்ச்சி ஏற்பட்டியாம், அந்த மேகம் அந்த கோலும் இந்த கோலும் முட்டி கொண்டுச்சாம், அதான் இதான் மங்காலையா விஞ்ஞாலையா, அந்த விஞ்ஞானி இப்படி சொன்னாரா, இந்த விஞ்ஞானி இப்படி சொன்னாரா? இதெல்லாம் உள்ள கண்ணில உள்ள கண் பார்த்து கதைக்கிற கதை. உன்ன கல்வால உள்ள கண்ணால பாரு என்ன நடந்துச்சு, யாரு செஞ்சான், ஏன் செய்கிறான், எதற்காக வேண்டியது. ஏதாவது பெரியார்களே, சகோதரர்களே, எனவே இப்படிப்பட்ட நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது ஒருவர் அடுத்தவரை பார்த்து விமர்சித்துக் கொண்டு, ஒரு பிரதேசத்திலே வாழக்கூடியவர்கள் அடுத்த பிரதேசத்திலே வாழக்கூடியவர்களை பார்த்து விமர்சித்துக் கொண்டு, குறை சொல்லிக் கொண்டு, ஏவம் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது. அவர்களுக்கு மலையை பொழிவித்து, அவர்களுக்கு வெள்ளப்பிரளயத்தை ஏற்படுத்திவிட்டு, எங்களுக்கு அல்லாஹ் ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றான். அதுவும் ஒரு சோதனை. எங்களுக்கு செல்வத்தை தந்து, செல்வாக்கை தந்து, வியாபாரத்தை தந்து, கொடுக்கல் வாங்கலை சிறுமையை ஏற்படுத்திவிட்டு நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? நீங்க என்ன செய்யறீங்க? அவங்கள வெள்ளத்துல மாட்ட வச்சேன், உங்களுக்கு அப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்தல, உங்களை நான் இப்படியான நிலையை கொண்டு சோதிக்கிறேன். இந்த நிலையில் அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான் தெரியுமா? இந்த சோதனை. நீங்க உங்களோட சகோதரர்களுக்கு உதவிக்கரன் நீட்டுங்க. இது அல்லாஹ் எதிர்பார்க்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இது என்ன சொந்த கருத்துக்கள் அல்ல. உங்கள சிலரை அங்க அந்தஸ்தால உயர்த்திருக்கிறோம். சிலருக்கு செல்வத்தை அதிகமா கொடுத்திருக்கிறோம், சிலருக்கு செல்வாக்கு கொடுத்திருக்கிறோம், சிலருக்கு ஆட்சியை கொடுத்திருக்கிறோம், சிலருக்கு அறிவை கொடுத்திருக்கிறோம். உங்கள சிலரை மற்றும் சிலரோட நாங்கள் அவசத்தின என்னத்துக்கு தெரியுமா? நாங்கெல்லாம் பெரியாக்கள் என்று சொல்லி படங்காட்டுறதுக்கு இல்ல, நாங்கெல்லாம் வசதிக்காராக்கள் என்று சொல்லி அடுத்தவனை கீழே மதிக்கிறதுக்கு இல்ல. அல்லாஹ் சொல்றான், இப்படிப்பட்ட நிலையை உங்களுக்கு நாங்க ஏற்படுத்தி என்ன தெரியுமா? லியபுலுவக்கும் ஃபீமா ஆதாக்கும், நாங்க உங்களுக்கு தந்த செல்வத்தில, அறிவில, ஆட்சியில, அதிகாரத்தில நீங்க என்ன செய்றீங்கன்னு உங்களை பாக்குறதுக்கு, உங்களை சோதிக்கிறதுக்கு. உங்களை மாக்கிட்டு கேளுங்க இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம். லியபுலுவக்கும் ஃபீமா ஆதாக்கும், எந்த ஒன்றை உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றானோ அதுல நீங்கள் எப்படி நடக்கின்றீர்கள் என்று உங்களை சோதித்து பார்த்து. ஆட்சியை தந்து சோதிப்பான், ஆட்சியாளர் எப்படி நடந்து கொள்கின்றான். செல்வத்தை தந்து அல்லாஹ் சோதிப்பான், செல்வந்தன் எப்படி நடந்து கொள்கின்றான். அறிவை தந்து அல்லாஹ் சோதிப்பான், அறிவு கொடுக்கப்பட்டவன் எப்படி நடக்கின்றான். வீரத்தை தந்து அல்லாஹ் சோதிப்பான், வீரம் கொடுக்கப்பட்டவன் எப்படி செயல்படுகின்றான். சுத்தமான குர்ஆன் பேசுகின்றது, ஆதூஹும் மிம்மாலில்லாஹி அல்லதி ஆதாக்கும். செல்வத்தை நாங்க நினைக்கிறோம் இது எங்கட செல்வம், எங்க வாப்பா சம்பாதித்த செல்வம், பரம்பரையா வாழையடி வாழையா வார செல்வம், வியாபாரம் என்று அல்லாஹ் சொல்ற. இல்ல, இது இன்னும் பிழை. ஆத்தூஹும் மிம்மாலில்லா, பணம் அல்லாஹ் தந்த பணம். ஆத்தூஹும் மிம்மாலில்லா, அல்லாஹ் தந்த பணம். அல்லது ஆத்தாக்கும், அவன் தான் உங்களுக்கு பணத்தை தந்தான். அந்த பணத்தை நீங்க கொடுங்க, உங்களோட பணத்தை கொடுக்காதீங்க. சாதாரணமாக நாங்க எங்களுக்கு பேசிக்கொள்ளும், இந்த பாரு உண்ட பணத்தை நீ கொடுக்காத, நான் உனக்கு தந்தேனே அதை கொடு, ஒன்றைய கொடுக்காத. படைச்சவங்களோட மனிதா, நீ ஒன்றைய கொடுக்காத செல்வத்தை, உனக்கு நான் தந்த செல்வத்தை நீ கொடு. அம்மானிதமா உனக்கு தந்து. என்னை மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எனவே அங்க நிலைமையை மோசமாக்கி, அங்க நிலைமையை சீர்குலைய வச்சு அவங்களை சோதிக்கிறான். எங்களுக்கு இப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்தாம நாங்க என்ன செய்யறோம் என பார்ப்பது கொண்டு அல்லாஹ் எங்களை சோதிக்கிறோம். என்ன சோதனை? எனவே இப்படியான சந்தர்ப்பத்துல குர்ஆன் எங்களுக்கு என்ன சொல்லுது? அல்லாஹ்வுடைய நபி என்ன சொன்னாங்க? தங்களுக்குரிய சஹாபாக்கள் என்ன செஞ்சு காட்டினாங்க? அல்லாஹ்வோட பாதையில அள்ளி வீசுங்க, அல்லாஹ்வோட பாதையில அள்ளி வீசுங்க.
இந்த சமூகம் உதவி செய்கிற சமூகம், இந்த சமூகம் கருணையுள்ள சமூகம், இந்த சமூகத்துக்கு இரக்கமுள்ள இதயம் இருக்கு. குர்ஆன் சொல்லுது, தாவனூ அலல் பிர்ரி வத்தக்வா, என்னுடைய அடியார்களே எங்கெல்லாம் நன்மை நடக்குதோ அதில் எல்லாம் நீங்க ஒத்துழைங்கோ, எங்கெல்லாம் தக்வாவுடைய விஷயம் நடக்குதோ அதுல எல்லாம் நீங்க கூட்டி சேர்ந்து கொள்ளுங்கோ. வலா தஆவுது இஸ்மில் உதுவான், பாவம் நடக்குதா அங்க கிளப்புகள் துறக்க போறாங்களா, இல்லாட்டி மோசமான வட்டிகள் வியாபாரம் நடக்க போகுதா, இதுகள்ல நீங்க ஒத்துழைக்காதீங்க, இதுகளை நீங்க ஒத்துழைக்காதீங்க. தாவனூ அலல் பிர், நல்ல விஷயத்துக்கு உதவி செய்யுங்க, நல்ல விஷயங்களுக்கு உதவி கரண்ட்டுங்க. பாவத்துக்கு நீங்க, விபச்சாரத்துக்கு நீங்க, வட்டிக்கு நீங்க பச்சை கொடி காட்டாதீங்க. அது உங்களுக்கு டேஞ்சர், அது உங்களுக்கு ஆபத்து. எனவேதான் அல்லாஹ் குர்ஆன்ல அள்ளி வீசி செலவழியுங்கோ என்று குர்ஆன்ல பல 100 இடங்கள்ல பேசியிருக்கிறாங்க, பல 100 இடங்கள்ல பேசுறாங்க. குர்ஆன்ல ஆரம்பத்தை எடுத்து பாருங்க, உங்களுக்கு தக்வா ஓடுமா நீங்க செலவழியுங்கோ. இந்த குர்ஆன் தக்வா உள்ளவர்களுக்கு தான் வழிகாட்டும். அவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் தந்தத்தை அள்ளி வீசி செலவழிப்பாங்க. இதுதான் தக்வாதாரியுடைய முத்தகீங்களுடைய அடையாளம். சுவர்க்கம் வேணுமா, சுவர்க்கத்தின் நாயகர்களாக மாற வேண்டுமா, சுவனத்து கண்ணழகிகளான கூறலீன்களில் இன்பம் பாராட்ட வேண்டுமா, இதோ குர்ஆன் பேசுகின்றது. எல்லா நிலையிலும் செலவழியுங்கள். முத்தகீன், சுவர்க்கம் முத்தகீங்களுக்காக வேண்டி நான் தயாரித்து வைத்திருக்கிறேன். அவர்கள் யார்? அவருடைய அடையாளம் என்ன? அல்லதீனையும் தனக்கு பாதிப்பான நிலை இருந்த போதிலும் அடுத்தவர்களுக்காக வேண்டி செலவழிப்பார்கள். தனக்கு சாந்தமான நிலை இருக்க போதிலும் அடுத்தவர்களுடைய துன்பத்தை கண்டுகொள்வார்கள். இதுதான் முத்தகீங்களுடைய அடையாளம் என்று பரிசுத்தமான குர்ஆன் பேசுகின்றது. அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையிலே அள்ளி வீசி செலவழிக்கின்ற பொழுது ஒருபோதும் அல்லாஹ் அதை குறைக்க மாட்டார். இது ஆட்சியாளருடைய வாக்குறுதி அல்ல. எலெக்ஷன் காலங்களிலே, தேர்தல் காலங்களிலே, தேர்தல் மேடைகளிலே கொடுக்கப்படக்கூடிய வாக்குறுதி போன்றது அல்ல. இது வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரன். எவன் வானத்தோடு பேசினானோ, எவன் பூமியோடு பேசினானோ அவனுடைய வாக்குறுதி ஆதத்தின் வளமை மாறலாம், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி மாறாது. கத்தி வெட்டுவது வளமை, அந்த கத்தி வெட்டாமலும் போகலாம். இப்ராஹிம் நபி அவர்கள் அறுத்தார்கள், கத்தி வெட்டவில்லை. மருந்து பாவிப்பதன் மூலம் நோய் குணமடைவது வளமை. சில வேலைகளில் அது குணமடையாமலும் போகலாம், வளமை மாறலாம், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி மாறாது. அல்லாஹ் சொன்னான், நீங்கள் எதற்காக அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழியுங்கள், உங்களுக்கு நான் நிரப்பமாக தருவேன். சுத்தமான குர்ஆன். நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி எதை செலவழித்தாலும் சரி அதற்கு பிரதியாக அல்லாஹ் உங்களுக்கு தருவார். அல்லாஹ்வுக்கு கடன் கொடுப்பதற்கு யாருக்கு? குர்ஆன்ல அல்லாஹ் தஷ்கீல் பண்ணுகின்றார். வானத்தை படைத்த அல்லாஹ்வுக்கு, பூமியை படைத்த அல்லாஹ்வுக்கு எதற்கு கடன்? அல்லாஹ் என்ன சொல்லுகின்றார்? உனக்கு செல்வத்தை தந்துவிட்டு, எப்படிப்பட்ட ரப்பு, எங்களுக்கு செல்வத்தை தந்துவிட்டு எங்களிடத்திலே கடன் கேட்கின்றார். இப்படி சொல்லி இருக்கலாம் அல்லாஹ். எனக்கு சதகா செய்வதற்கு யார் தயார், ஹதியா செய்வதற்கு யார் தயார் என்று கேட்டிருக்கலாம். அப்படி சொல்லாமல் கடன் தருவதற்கு யார் தயார்? எனக்காக நாங்கள் எத்தனை லட்சம் ரூபாய்களை சதகா செஞ்சிருக்கலாம், ஹதியா கொடுத்திருக்கலாம். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம் இது எங்களுக்கு திருப்பி கிடைக்கும். நாங்கள் யாருக்கு கொடுத்தோமோ அவர் எங்களுக்கு திருப்பி தருவார் என்று எங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்காது. யாருக்கு கொடுத்தோமோ அவருக்கும் அந்த சிந்தனை இருக்காது, நாங்கள் இதை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் 1000 ரூபாய் அல்ல 100 ரூபாய் கடன் கொடுத்தாலும் முன்னுக்கும் பின்னுக்கும் வரைவார்கள். கடன் காசி வந்து சேரல, என்ன செய்தி? கொடுத்தது கடன், வாங்கினவனுக்கு தெரியும் வாங்கினது கடன். படைச்சவன் சொல்றான், கடன் தாரத்துக்கு யார் தயார்? ஏன் திருப்பி தர? அல்லாஹ்வுக்கு கடன் தாரத்துக்கு யார் தயார்? ஏன் அந்த சும்மா தர மாட்டேன், ரெட்டி பார்த்து. எனவேயான பெரியார்களே, சகோதரத்திலே, கஞ்சத்தனம் காற்ற சமூகம் இல்லை. இது கஞ்சத்தனம் காற்றத்தில் நலவும் இல்லை. லா யஹ்ஸபன்ன அல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி வ கைரன் லஹும். அல்லாஹ் யாருக்கு செல்வத்தை வழங்கி இருக்கிறானோ அவங்க நினைச்சு கொள்ளவானா. குர்ஆன் பேசுது, லா யஹ்ஸபன்ன அல்லதீன யப்கலூன்,
நாங்க கஞ்சத்தனம் பண்றதுல எங்களுக்கு நலவு இருக்கு, பேங்க்ல டிபாசிட் பண்ணி வைக்கிறதுல நலவு இருக்கு, அந்த வியாபாரத்துல கொடுத்து வைக்கிறதுல நலவு இருக்கு, அந்த ஸ்டோர்ல போட்டு வைக்கிறதுல நலவு இருக்கு. சாமான எல்லாம் கட்டுப்பாடு ஆகட்டும், நம்மட சாமான் பசாருக்கு போகட்டும் என்று நினைச்சு கொள்ளாதீங்க. அல்லாஹ் சொல்றான், இப்படி செய்யக்கூடியவங்களே நினைச்சு கொள்ளுங்க. இது உங்களுக்கு ஒரு சாபக்கேடு, இது உங்களுக்கு ஒரு கேடு. குர்ஆன் பேசுது, இது ஷர்ரு, இது நலவில்லை, இது கெடுதி. அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிக்கணும். அப்படிப்பட்ட சமூகத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினாங்க. ரசூலுல்லாஹ் உருவாக்கின சமூகம் செலவழிக்கக்கூடிய சமூகம். ரசூலுல்லாஹ் உருவாக்கின சமூகம் ஏழைகளுடைய துன்பங்களை துயரங்களை துடைக்கக்கூடிய சமூகம். ஏன் எப்படிப்பட்ட ரசூல் அவர்கள்? பள்ளியிலே தொழுகிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், தொழுகையை சுருக்கமாக முடித்துக் கொள்கின்றார்கள். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், எனக்கு நீண்ட நேரம் தொழுவதற்கு ஆசையாக இருக்கிறது. பின்னால் வந்திருக்கக்கூடிய பெண்கள் சுமந்திருக்கக்கூடிய குழந்தைகளுடைய அழுகை குரல் கேட்குது. அந்த அழுகை குரலால இந்த ரப்புக்கு முன்னால நான் நீண்ட நேரம் தொழுகிறதுக்கு எனக்கு மனம் விரும்பல. அதனால தொழுகை சொல்லி எந்த நபியினுடைய கண் குறித்து தொழுகையில இருக்கிறது சொன்னாங்களோ அந்த நபி ஒரு குழந்தை அழுவதற்காக வேண்டி தொழுகையை முடிச்சு கொள்றாங்கடா, சுருக்கி கொள்றாங்கடா. அப்படிப்பட்ட நபி உருவாக்கிய சமூகம் எப்படிப்பட்ட சமூகம்? ரத்த கண்ணீர் வடிக்கணும். இன்றைக்கு எங்களோட சமூகவர்கள் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க? உடுக்கிறதுக்கு உடுப்பு இல்லாம, தின்றதுக்கு உணவு இல்லாம, இருக்கிறதுக்கு இல்லம் இல்லாம, மேலாலையும் தண்ணி கீழாலையும் தண்ணி அக்கம் பக்கமும் தண்ணி, என்ன செய்கிறது? நேற்று ஒரு சகோதரர் பேசுறாங்க, பள்ளியில சமைச்சு தாராங்க, தார சாப்பாடு தின்றதுக்கு இடமில்லை. இப்படிப்பட்ட நிலையில எங்கட சமூகம் இருக்கிற பொழுது நாங்க எப்படி நிம்மதியாக, நாங்க எப்படி சந்தோஷம் கொண்டாடுறோம்? யாருக்கு அல்லாஹ் கருணையை கொடுத்திருக்கிறானோ, இரக்கத்தை கொடுத்திருக்கிறானோ சிந்திக்கணும். எனக்கு ஒரு பிள்ளை இருந்து என் பிள்ளை அப்படி மாற்றப்பட்டா என் உள்ள என்ன துடி துடிக்கும், எந்த பாடுபடும். எந்த பிள்ளை மட்டும்தான் பிள்ளையா, மற்றவன் பிள்ளை இல்லையா? எந்த மனைவி மட்டும்தான் மனைவியா, அடுத்தவனுடைய மனைவி இல்லையா? இந்த உணர்வு, இந்த சிந்தனை வரணும். இதுதான் இரக்கம், இதுதான் காருண்யம், இதுதான் மனித தன்மை. ஏதோ அல்லாஹ்வுடைய நபி சொல்றாங்க, பூமியில உள்ளவங்களுக்கு நீங்க இரக்கம் காட்டணும், அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். அப்படிப்பட்ட சமூகத்தை, சஹாபாக்களுடைய சமூகத்தை ரசூலுல்லாஹ் உருவாக்கிற சமூகம் எப்படி? தபூக்கிட்ட நடக்க போகுது, செலவழிக்கிறதுக்கு பணம் இல்லை, பெரிய யுத்தம், இஸ்லாத்துக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக பட திரண்டி வந்துட்டாங்க. நபி அவங்க தஷ்கீத் பண்றாங்க, தங்கைக்குரிய சஹாபாக்களே செலவழியுங்க. என்ன நடக்குது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய முழு செல்வத்தையும் கொண்டு வராங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய செல்வத்தை அறவாச கொண்டு வராங்க. இந்த தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய செல்வத்தை கொண்டு வராங்க. சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய செல்வத்தை கொண்டு வராங்க. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் தன்னுடைய செல்வத்தை கொண்டு வராங்க. அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் தன்னுடைய செல்வத்தை கொண்டு வராங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, முழு படையினுடைய 3 ஒரு பகுதியை நான் பொறுப்பெடுக்கேன், 3 ஒன்றை நான் பொறுப்பெடுக்கேன். செல்வத்தை கொண்டு கொட்டுறாங்க. நபி அவங்க அந்த காசு அப்படியே பிரட்டி பார்த்துட்டு சொன்னாங்க, இதுக்கு பிறகு இன்றைய நாளுக்கு பிறகு உஸ்மான் என்ன பாவம் செஞ்சாலும் அது அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. உஸ்மான் மதீனாவோட தண்ணி தட்டுப்பாடு ஏற்படுது, தஷ்கீல் பண்றாங்க. அந்த ரூமாண்ட கிணத்தை எனக்கு வாங்கி தரதுக்கு யாருக்கையா? முஸ்லிம்களுடைய இன்னல துன்பத்தை துயரத்தை துடைக்கிறதுக்கு யாருக்கையா? சொன்னாங்க, அவருக்கு சுவர்க்கம் கிடைக்கும். உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நான் வாங்கி தரேன். சஹாபாக்கள் வசதி படைத்தவர்களை செலவழிச்சாங்க, ஏழைகள் கூலி தொழில் செய்கிறார்கள் செலவழிச்சாங்க. ஹயாத்து சஹாபாவுல முதலாம் பாகத்தை எடுத்து பாருங்க. அபு உகைல் அபு அகீல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி அவங்களோட காலத்துல நபி அவங்க தஷ்கீல் பண்ணிட்டாங்க, உங்களோட செல்வங்களை கொண்டு வாங்க. அபு அகீல் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இரவு முழுவதும் ஒரு தோட்டத்துக்கு போய் ஒட்டகத்துல கைத்த கட்டி தோட்டத்துக்கு தண்ணி இறைக்கிறாங்க. முழு இரவு தண்ணி இறக்கி போட்டு அவர் 2 சா ஈச்சம்பழம் கூலியா கொடுக்கிறார். முழு இரவும் கண் முழிச்சு வேலை செஞ்சுட்டு 2 சா சொன்னா சுமார் 5 கிலோ பேச்சம்பழம், 5 கிலோ பேச்சம்பழம் முழு இரவும் வேலை செஞ்சுட்டு இவர் என்ன செய்யறாரு?
2.5 கிலோ ஈச்சம்பழத்தை கொண்டு வந்து வீட்டுல மனைவி மக்களுக்கு கொடுக்கட்டும். 2.5 கிலோ ஈச்சம்பழத்தை எடுத்துக்கொண்டு நபி அவங்ககிட்ட கொண்டே கொடுத்தாரு. யார சொல்லலாம், இரவு முழுவதும் தண்ணீரை வச்சு எனக்கு கிடைச்ச பணம் இதுதான். இப்படிப்பட்ட சமூகத்தை தான் ரசூலுல்லாஹ் உருவாக்கினாங்க. இரக்கமுள்ள சமூகம். முனாஃபிக்குகள் சிரிச்சாங்க. ஊட்ட தின்றதுக்கு வழி இல்ல, ஊராண்ட பிரச்சனையை தீர்க்க போறாண்டோ. அல்லாஹ் கண்டிச்சு குர்ஆன்ல வசனத்தை இறக்கினான். முனாஃபிக்குகள் உருப்பட மாட்டாங்க. முனாஃபிக்குகள் நரகத்துடைய அடி பாகத்துக்கு தான் செல்வாங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல வசனத்தை. என்னைய மேலான பெரியார்களே சகோதரர்களே, இந்த சமூகத்தில் ஒரு அபு அகீல் இல்லையா? இந்த சமூகத்தில் ஒரு பிலால் இல்லையா? இந்த சமூகத்தில் ஒரு அபூபக்கர் இல்லையா? இத்தனை லட்சத்தை நாம சேகரித்து வச்சிருக்கிறோம். எவ்வளவு பணத்தை வச்சுக்கொண்டு என்ன செய்யறன்னு தெரியாம தடுமாறு கொண்டிருக்கிறோம். உண்மையில டிபாசிட் வந்து பேங்குகள்ல போட்டு வைக்கிறது இல்ல, எங்களுக்கு என்று அழியாத பேங்குல போட்டு வைக்கிறது உண்மையான தெய்வம். எனவே இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சுமார் 502 இடங்கள்ல முகாம்கள்ல எங்கட சகோதரர்கள் இந்த அகதிகளாக தங்க வைக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் மூதூர் ஓணுமா, தோப்பூர் ஓணுமா, கிண்ணியா ஓணுமா, இந்த லேராவூர், ஓட்டமாவடி, காட்டாங்குடி எல்லா பகுதிகளும் பாதித்து என்ன செய்யறன்னு தெரியாம தடுமாறு கொண்டிருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் நாங்க செய்ய வேண்டியது அவங்களுக்காக வேண்டிய முதலாவது செய்யக்கூடியது துஆ. அடுத்தது எங்கள்கிட்ட என்ன இருக்குது அதை கொடுக்கணும். ஒரு 100 ரூபா, ஒரு 100 ரூபா தான் இருக்கா, அள்ளி வீசுங்க. கஞ்சத்தனம் பார்க்காதீங்க, இரக்கம் படுங்க. நாளைக்கு கியாமத்துடைய நாளையில இத காரணமாக வச்சு அல்லாஹ் இந்த பாவங்களை மன்னிப்பான். எனவே மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இன்று வசூலிக்கப்படக்கூடிய வசூல் அனைத்தையும் அந்த பாதிப்புள்ள மக்களுக்கு கொடுப்பதாக முடிவு செய்யப்பட்டுச்சு. அதோட நீங்க அடுத்தது நேற்று இரவு பம்பலப்பட்டி பள்ளிவாயில நடைபெற்ற ஜெமியத்துல் உலமாவுடைய தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கிழக்கு மாகாணத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஒவ்வொரு பாதிக்கப்படாத பகுதிகளை பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க. உதாரணமா வெள்ளவத்த இந்த பகுதியை கவனிப்பாங்க, தெஹிவல இந்த பகுதியை கவனிப்பாங்க, கொல்லிப்பிட்டி இந்த பகுதியை கவனிப்பாங்க என்று சொல்லி அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. எனவே எப்படி எல்லாம் எங்களுடைய சகோதரர்களுக்கு நாங்க உதவி செய்ய முடியுமோ அப்படி எல்லாம் உதவி செய்யுங்க. சாப்பிடறதுக்கு அரிசி அனுப்புங்க, அதே மாதிரி அவங்களுக்கு உடுமணிகளை அனுப்புங்க, அவங்களுக்கு பணம் அனுப்பி சில இடங்களுக்கு பணத்தை சாமான்களை கொண்டு போக இயலாத நிலையாக இருக்கு. அவங்க சொல்றாங்க எங்களுக்கு கொஞ்சம் பணத்தை அனுப்புங்க, ஏதோ கொஞ்சமாவது கிடைக்கக்கூடிய எடுத்து நாங்க வாங்கி சாப்பிடுறோம் என்றெல்லாம் அந்த சகோதரர்கள் தொலைபேசியில எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. எனவே அப்படி எப்படியா முடியுமோ அப்படி எல்லாம் உதவி செய்யுங்க. அல்லாஹ் இதை வச்சு எங்களை சந்ததியாக எங்களை சிறப்பாக வாழ வைப்பான். எல்லாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை எனக்கும் தந்தருவானாக, உங்களுக்கும் தந்தருவானாக, எங்களுடைய சந்ததிகளுக்கும் தந்தருவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.masjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம்.